ஏலத்துக்கான டைமும் டேட்டும் கூட முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 2 நாள்ல எப்படி முடியும்? மேடம், நம்ம டைம் வாங்கியிருக்கோம்ல, பணத்தையும் கட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அப்படியே மேடம் இப்படி எல்லாம் பண்றாங்க? தெரியல மீனா, அவங்க சைடுல நமக்கு எந்த சாய்ஸும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் இப்ப பிரச்சனையே. நமக்கு டைம் கொடுத்தா வீட்டை நாம மீட்டுருவோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஐயோ, என் வீடு ஏலத்துக்கு வரப்போதா? நம்ம வீட்டை விட்டுட்டு நம்ம எங்கெங்க போவோம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது. இப்ப எங்க கையை விட்டு போதே. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அம்மா, வேற எதுவும் பண்ணி அதை தடுக்க முடியாதுங்களா? டைம் ரொம்ப குறைவா இருக்கு. ஸ்டே வாங்க முடியுமான்னு கூட தெரியல. என்னாச்சு? வக்கீல் மேடம் வந்திருக்காங்க. அம்மா எழுதுறாங்க, நீ எப்படி இருக்கிற? இன்னும் 2 நாள்ல நம்ம வீட்டை ஏலத்துக்கு விட போறாங்களாங்க. 2 நாள்லயா? மேடம் என்னாச்சு? என்ன சொல்ற? ஆமா முத்து, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க. மேடம் என்ன மேடம் திடீர்னு இப்படி அனுப்பியிருக்காங்க? 2 நாள் என்ன மேடம் பண்ண முடியும்? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மேடம். முத்து, நாம பணத்தை கட்டினா மட்டும்தான் இந்த ஏலத்தை நிப்பாட்ட முடியும். இல்ல மேடம், நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை தர்றோம்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு மேடம் இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க? ஆமா சொன்னோம். ஆனா அவங்க மோட்டிவ் உங்க வீட்டை எப்படியாவது அவங்க பேருக்கு மாத்தணுங்கிறது தானே. அதனாலதான் இப்ப இந்த கோர்ட் மூலமா ஏலத்துக்கு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. முத்து, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எனக்கு உங்களோட நிலைமை புரியுது. இருந்தாலும் அவ்வளவு பணத்தை எப்படி 2 நாள்ல ரெடி பண்ண முடியும்? என்னாலயே முடியாது. நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்க? மேடம், அந்த சிந்தாமணி எப்பன்னு பாத்துட்டு இருந்திருக்கிறா. நல்ல சமயம் பார்த்து கரெக்டா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவள நல்லா இருப்பாளா? கூடவே இருந்து குழி பறிச்சு என் வீட்டை எடுத்துக்க பாக்குறாளே. மேடம், லீகலா வேற எதுவும் மூவ் பண்ண முடியாதா? கொஞ்சம் டைம் வாங்க முடியாதா? நானும் லீகலா என்னென்ன பண்ண முடியும்னு எல்லாமே பார்த்தேன். ஆனா அவங்க எல்லா இடத்துலயுமே செக் வச்சுட்டாங்க. 2 நாளுக்குள்ள பணத்தை கட்டினாதான் ஏலத்தை தடுக்கவே முடியும். எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. உட்காருங்க. அப்பா நீ முதல்ல தைரியமா இருப்பா, எதுவும் ஆகாதுப்பா, உட்காருப்பா. மாமா, கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா. தண்ணி குடிங்க. வீடெல்லாம் நம்ம கையை விட்டு போகாது. தைரியமா இருங்க மாமா. நான் சொன்னேன்ல, தண்டாசட்டு இருந்து காரை ஏற்கனவே எடுத்துட்டு வந்தேன்ப்பா. நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு அதுல இருக்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டேன்ப்பா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வண்டிங்க எல்லாம் இப்ப புது வண்டிங்க மாதிரி ரெடி ஆயிடுச்சுப்பா. பணத்தை ரெடி பண்ணலாம்ப்பா. டேய், என்னடா பேசுற நீ? இப்பதான் அந்த வண்டிவே ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்ற. இதுக்கு மேல அந்த வண்டிக்கு டிரைவர் கிடைச்சு, அதுக்கு சவாரி வந்து, அதுல இருந்து வருமானம் வந்து, எப்ப நம்ம கடன் அடைக்கிறது? இன்னும் 2 நாள்ல ஏலத்துல வந்துரும்னு சொல்றாங்களே.